ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 27/12/2025 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, அஷ்டமி, மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 1:45 மணி முதல் 2:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். தனுசு லக்னம், இருப்பு 3 நாழிகை 29 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:26 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 9:21 மணி வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 6 மணி 6 நிமிடங்கள் வரை புரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று காலை 9:30 மணி வரை வியத்தி பாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இன்று காலை 9:21 மணி வரை வணிஜை, அதன் பின்பு இரவு 8:34 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 6 மணி 6 நிமிடங்கள் வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். ஆயில்யம் மகம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி சனிக்கிழமை, ரொம்ப விசேஷம். நவ கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபமேற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய் வித்மகே கட்கஹஸ்தாய் தீமகி தன்னோ மந்த பிரச்சோத்யாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்தீபம் போட்டுட்டு வாங்கோ. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாரி இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி, சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். தனம் அப்படியே உங்களுக்கு நிறைய வரும். அதனால் இந்த வளர்பிறை அஷ்டமியில் சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு செய்ய உங்களுக்கு நல்ல தனவரவு தாராளமாக வந்து சேரும். அதுமாதிரி இன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலினா, அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களோட விருப்பங்கள்லாம் பூர்த்தியாகும். விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாரி நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், கூடவே சனீஸ்வர பகவான் இருக்கார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் வெற்றிகள். அதே மாதிரி உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், ஆனால் சந்தோஷமும் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கூடவே சனீஸ்வர பகவான் இருக்கார். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் திருநாள் தான். அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் நல்லபடியாக வந்து சேரும்.
ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தெளிவான நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கடக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சந்திராஷ்டமம் போயிட்டுன்னு இந்த சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. கூடவே சனீஸ்வர பகவான் அங்கே சேர்ந்துட்டு இருக்கார். ஸோ அஷ்டமத்து சனி சந்திராஷ்டமம் 2 இருக்குது. ஸோ உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். புரியுறதா? அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பான நாள்னு சொல்லலாம். ஆனாலும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். ரொம்ப நல்லது தான். அதே சமயம் சனீஸ்வர பகவான் இருக்கார். 2 பேரும் சேர்ந்துட்டு உங்களை நேராக பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் வீண் அலைச்சலும் இருக்கலாம். மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்களது நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு 11 ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்துருக்கார். உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் அருமையாக செயலாற்றுவார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இன்றைக்கி சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம், நிறையாவே குழப்பம் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்துட்டுருக்கார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் குழந்தைகள் விஷயமாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. அதுவும் படிக்கிற குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்கோ. காலேஜுக்கு போகிற குழந்தைகள் அப்படின்னா வண்டி எடுக்கும்போது புத்திமதி சொல்லி அனுப்புங்கோ. சரியா? இன்றைக்கி ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபளு குறையலாம். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் கம் கணபதே நமக, ஓம் நம சிவாய, ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் தித்திப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்துட்டுருக்கார். சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். இந்த சந்திர பகவான் அங்கே போய் சேர்ந்துன்றதுனால இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாரி வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துன்னா அதிலெல்லாம் கொஞ்சம்
கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயணங்களை மேற்கொள்வீர்கள். அது சில சமயம் வீண் அலைச்சலை கொடுக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்துட்டு இருக்கார். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில சமயம் ஒரு லேசினஸும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நல்லபடியாக உங்கள் வேலையை நீங்கள் அருமையாக செய்யணும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை அதிரடியாக மாற்றும் சிந்தை உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குங்க. அதேமாரி உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு. அதேமாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார சிக்கல் ஏற்படலாம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்துட்டு இருக்கார். அதனால் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்ற இறக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும். அப்போ தான் வருமானம் வரும். சரியா? படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனமாக படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேசினஸ் இருக்கும். அதேமாதிரி விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். படிக்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அதெல்லாம் மீறி படிக்கணும். சரியா? இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மீன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் கூடவே சனீஸ்வர பகவான். ஏற்கனவே சனீஸ்வர பகவான் நாங்கள் வந்ததுலேருந்தே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்துருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக இருக்கணும். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுதா? படிக்கிற குழந்தைகள் கூர்ந்து பயிலணும். ரொம்ப ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாளோ அதை நல்ல கான்சன்ட்ரேஷன் அப்படியே மனசை அதில் வச்சு வாங்கிக்கணும். உள்வாங்கிக்கிறது அது நல்லது. சரியா? இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.